2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு தமிழ் வருஷ பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர், சனியோடு சேர்ந்து சூரியனும் செவ்வாயும் புதனும் ஒரு வீட்டில், குடும்பம் வாக்கு தனஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டுக்குரிய புதன் இங்கே நீச்சப்பட்டு போயிடுறார். இதை எல்லாத்த விட சனியும் செவ்வாயும் சந்திக்கும் காலம் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சரியான நேரத்தில் சாப்பிடணும், சரியான நேரத்தில் தூங்கணும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றங்கள் அப்படின்னு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், செல்வம் சேரும். என்னதான் நான் செல்வத்தை சொன்னாலும் கவனமாக இருக்க வேண்டிய இடம் ஆரோக்கியம். நிறைய நேரம் வேலை செய்கிறதுனாலையும் நிறைய நேரம் தொழில் சம்பந்தமாக நீங்கள் அலையிறதுனாலையும் உடல் ஆரோக்கியம், சளி சம்பந்தமான வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இது கோல்டன் பீரியட், ரொம்ப அற்புதமாக இருக்கும். குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, படிக்க போகிறவங்க, படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு எதிர்காலம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், வீடு கிடைக்காதவங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும். சின்ன ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடு கொடுத்துட்டு பெரிய வீடு வாங்கலாம். வாகனங்கள் புதுப்பிக்கலாம். புதுசாக ஏதாவது ஒரு மாடல் கார் வாங்கலாம். பழைய காரை கொடுத்துடலாம். ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கேன் சார். ஏன் நீங்கள் ஸ்கூட்டர் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட, பைக் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட காருக்கு வந்துடலாம். இப்படி வசதி வாய்ப்புகள்லாம் கூடும். திருமண தடையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஆண் பெண் இருவருக்குமே பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல குடும்ப வாழ்க்கை வரும். அதே மாதிரி IOL IVFல உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிகள் தொல்லை இருந்தது, அதெல்லாம் போகும். மொத்தத்தில் இந்த தமிழ் வருட பிறப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அந்த கிரக சேர்க்கைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் நான் சொல்லியிருக்கேன். அதில் மட்டும் இயற்கை அழிவுகளில் உங்களுக்கு வெளி மாநிலம், வெளியூர் போகிறேன், நான் ஸ்விம்மிங் போகிறேன் சார், போட்டிங் போகிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அற்புதமான மனிதர். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு தேவையில்லாத மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. அதெல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனோதைரியம், மன நிம்மதி, மனக்குழப்பம், நல்ல தூக்கம், தெளிவான சிந்தனை, குடும்பத்தில் நிம்மதி, ஆரோக்கியம், இது எல்லாமே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.